என்னன்னு கேளுங்கம்மா. அந்த சம்பளம் 50 ரூபா. எவ்வளோப்பா கொடுத்தாங்க? 25 ரூபா. 10 ரூபா தான் கொடுத்தியப்பா, இந்த 15 ரூபா இல்லையப்பா அப்படின்னு. அம்மா நான் பணத்தை 25 ரூபா வாங்கிட்டு திருவான்மியூருக்கு வந்து, அப்போ திருவான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்தேன். அங்கே கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் படைப்பதற்காக 3 குழந்தைகளை தூக்கி கொண்டு ஒரு தாயும் தந்தையும் அங்கே வந்து இருந்தாங்க. அழுதுகிட்டு இருந்துச்சு குழந்தையெல்லாம். என்ன அழுகிறீன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் படைக்கிறதுக்காக வந்தோம், மெட்ராஸில் கிழக்குது வடக்குதுன்னு தெரியல, நம்ம மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பி போகலான் இருக்கோம், சாப்பிட முடியல, காசு இல்லை, குழந்தைங்களாம் அழுகுது. சொன்ன உடனே எம்ஜிஆர் டக் ஒரு 5 ரூபா கொடுத்தாரு. அன்றைக்கெல்லாம் 5 ரூபா பெரிய வேல்யூ. 5 ரூபா கொடுத்தாரு. உடனே சாப்பிடுங்க, இன்னொரு 5 பஸ்ஸில் போகிறதுக்கு வச்சுங்க. என்னதான் சொந்த ஊராக இருந்தாலும் போன உடனே உங்களால் இல்லை கிடைக்காது, அங்கே போய் சாப்பிட்றதுக்கு 5 ரூபா வச்சுங்க. 15 கொடுத்துட்டு 10 ரூபாயை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருக்குறாரு. இந்த கதையை கேட்டு விட்டுச்சேன்னா, ஏமா இல்லைப்பா கேட்டப்பா கேட்டுட்டு எதுவுமே பேசாம நேர சக்கரை மாணிக்கிட்ட அம்மா வந்து சொல்லுறாங்க, ஐயா சக்கரை அவன் கொடுக்க பிறந்தவன்பா, கேள்வி கேட்டு அவன் குணத்தை மாத்திராத. எனக்கு இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஊடுருவதனுடைய விளைவு தான் ஓரளவு நான்